தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மனிதர்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக கேட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. கேட்ஜெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதர்களுடைய வேலை பளுவை குறைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் கூட இந்த ஒரு கேட்ஜெட் இல்லைனா என்னால் ஒர்க் பண்ண முடியாது, என்னால் நார்மலாகவே இருக்க முடியாது அப்படின்னு கூட இருக்கலாம். கேட்ஜெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது மொபைலாக இருக்கலாம், இயர்பட்ஸாக இருக்கலாம், இயர்ஃபோன்ஸாக இருக்கலாம், நெக் பேண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நிறைய கேட்ஜெட்ஸ் நமக்கு தெரியாமையே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்ஜெட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய சேனலில் இப்போ நிறைய கேட்ஜெட்ஸை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வித்தியாசமான சில கேட்ஜெட்ஸ் அண்ட் முக்கியமான சில இன்வென்ஷன் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட டேபிள் இருக்கும். நீங்கள் டேபிள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் லேப்டாப்போ உங்கள் பிசியை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட டேபிள் இல்லாமல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுடைய டேபிளில் நிறைய பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணாமே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக சில கேபிள்ஸ், டேட்டா கேபிள்ஸ், அது பென் டிரைவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கடி தேட வேண்டியதாக இருக்கும். இந்த ஒரு மேக் ஈஸி கேட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வேலைப்பளுவை உங்களுக்கு குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மெகா ஈஸின்ற இந்த ஒரு கேட்ஜெட்டுடைய நேம் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு மேக்னெட்டிக் போர்டு அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் போர்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிசராக இருந்தாலும் சரி, இதில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் என்னுடைய டேட்டா கேபிள் மேக்னெட் கிடையாது அப்படின்னா அதுக்கு தனியாக பேண்ட் மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம நோட்ஸும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாலெட், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பக்காவாக செக்யூர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய வசதிகள் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பென் டிரைவ், வேறு ஏதாவது மொபைல் ஃபோன் ஹோல்டர் கூட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சின்ன சின்ன பேண்ட், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டைல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணி இதில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி பாட்டு கேட்கிற டைமிங்கில் கூட அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவான ஒரு கேட்ஜெட். இதை பற்றி அதிகமாக தகவல் தெரிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நம்பர் 2, பயோவைசர். பயோவைசர் அப்படின்ற கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கொரோனா சிச்சுவேஷனில் நிறைய வித்தியாசமான மாஸ்க், நிறைய ஹை செக்யூரிட்டியான மாஸ்க்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. புது புது இன்வென்ஷன் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மாஸ்க்கை விட இன்னும் ஃபுல் ப்ரொடெக்ஷனாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பயோவைசர் கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பயோவைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செஸ்ட் வரை கவர் பண்ணக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்வென்ஷனில் நிறைய ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பயோவைசரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய செஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா N95 ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் வழியாக தான் நீங்கள் சுவாசிக்கிற ஏர் உள்ள வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு க்ளவுஸுமே இல்லாமல் பல இடங்களில் தொட்டுட்டு இன்கேஸ் உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் வந்து தொடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பயோவைசருக்குள்ளேயே ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரியான செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸை டச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஃபேஸ் கிட்ட ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இந்த பயோவைசர் ஒரு ஆன்டிஃபாக் சிஸ்டம். இந்த ஆன்டிஃபாக் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து 8 மணி நேரம் இதுக்கு சார்ஜிங் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நம்பர் 3, போலோ கிச்சன் கட்டிங் டூல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிச்சன் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். கிச்சனில் நார்மலாக நம்ம காய்கறிகளை வெட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மீட்டை கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு நைஃபை தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஒரு டூல் பார்த்தீங்கன்னா கிச்சன் கேட்ஜெட்ஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். கிச்சனில் அதிகப்படியான வேலைகளை இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதில் சென்டரில் ஒரு ரோலிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் தான் நம்மளுடைய வேலைகளை அதிகமாக குறைக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் நம்ம ஈஸியாக எந்த ஒரு பெயினும் இல்லாமல் பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்ட் கிரிப்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹேண்ட் கிரிப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரோலிங் நைஃபை யூஸ் பண்ணுறதால உங்களுடைய அதிகப்படியான நேரத்தை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் நார்மலான நைஃப் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த ஒரு நைஃப் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த கேட்ஜெட்டை பற்றினா அதிகமான தகவல், பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது. இந்த ஒரு கேட்ஜெட்டுக்கான விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஒரு விலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறோம். பட் வந்து உங்களுக்கு இன்கேஸ் அதையும் தாண்டி பைலிங்லாம் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய வேலையை குறைக்குமா குறைக்காதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு, நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஒரு கேட்ஜெட்டை முக்கியமாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நம்பர் 4, IMV 496.
ஆக்சுவலாக இந்த ஒரு இன்வென்ஷன் ரொம்பவே இன்னைக்கான வீடியோவில் சூப்பரான ஒரு ஹைடெக் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இன்வென்ஷன் ஃபியூச்சரில் நிறைய அதிகப்படியான இடத்த பிடிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஐஎம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக். இது சாதாரண பைக் மட்டும் கிடையாது, அட் த சேம் டயத்தில் இது ஒரு ஜெட் பைக்காகவும் மாறிக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் 4 இன்ஜின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 இன்ஜின்ஸுமே கிட்டத்தட்ட 496 RPM கொண்ட இன்ஜின்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜெட் இன்ஜின் தான். நீங்கள் பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நீங்க பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த நேரத்தில் நீங்க பறந்தும் போய்க்கலாம். இந்த ஜெட் டர்பைனை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துல 200 மைல்ஸ் வந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் வந்து 40 நிமிஷத்துல நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதுல ஸ்பீட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வென்ஷன் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைய இடத்த பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி எக்கச்சக்கமான இன்வென்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த மாதிரி இன்வென்ஷன் கொண்டு வரலாமா அப்படின்னு முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜெட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 496 RPM, அதாவது 496 ரெவல்யூஷன் பெர் மினிட்ல வந்து போகக்கூடியதால 40 நிமிஷத்துல 150 கிலோமீட்டர் கிட்ட இது போகக்கூடிய திறமை கொண்டது. நம்பர் 5, அகாசோ vlog கேமரா. ஆக்சுவலாக இந்த ஒரு கேமராவை பொறுத்த வரைக்கும் vlogging பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு கேமராவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு கேமரா பார்க்கறதுக்கு கீ செயினில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு கேமரா. இந்த ஒரு கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் மேக்னெட்டிக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு கேமராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 FPSல 4K வீடியோ வரை நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஹேண்ட் ஃப்ரீ மோட்லையும் ஷூட் பண்ணிக்க முடியும், மேக்னெட்டிக் அவைலபிளாக இருக்கிறதால. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேமரா vlogging பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள கேமரா அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதோடைய மெகா பிக்சல் அப்படின்றத பார்க்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 20 MB கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 6, இன்னைக்கான வீடியோலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூனிக்கான, ரொம்பவும் தேவைப்படக்கூடிய ஒரு கேட்ஜெட் அப்படின்னா இந்த ஒரு SOS பேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பெண்களுக்கு தேவையான ஒரு கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கிரைம் அப்படின்றது அதிகமாக நடக்குது. இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணது மூலமாக கிரைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு SOS பேண்ட். SOSனா அதுக்கான ஃபுல் மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். யாரு சரியான கமெண்ட்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேட்டரி லைஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்க ஒரு கேம்பிங் போறீங்க, ட்ரெக்கிங் போறீங்க, இல்லை குரூப்பா ரைட்ஸ் எல்லாம் போறீங்க, இன்கேஸ் வந்து உங்களுடைய ரைடர்ஸோ உங்களுடைய கேம்பிங் கூட வந்தவங்களோ உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க, நீங்க ஒரு எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்றது மூலமா நீங்க யார் கூடலாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ உடனடியாக அவங்களுக்கு வந்து உங்களுடைய லொகேஷன், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு பேண்ட் வந்து கரெக்டா கொடுத்துரும். காட்டுக்குள்ள எல்லாம் போறப்போ உங்களுடைய லொகேஷன் எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியறதுனால ஈஸியா அவங்களை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுல நீங்க SOS மெசேஜ் கொடுக்குறப்போ கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா டோட்டலா நிறைய கண்ட்ரீஸ், அதாவது 213 கண்ட்ரீஸ்ல இந்த ஒரு கேட்ஜெட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட பேட்டரி லைஃப் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கான பேட்டரி இதுல இன்பில்டாவே கொடுக்குறாங்க. 10 வருஷத்துக்கு கண்டிப்பா கேரண்டியும் கொடுக்குறாங்க. இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. இன்கேஸ் நீங்க கேம்பிங் ட்ரெக்கிங் போறப்போ வாட்டர்னால ஏதாவது பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மெசேஜ் கொடுக்குறப்போ கண்டிப்பா உங்களை வந்து ஈஸியாவே ரெஸ்கியூ பண்ணிட முடியும். இந்த ஒரு கேட்ஜெட் ரொம்பவே பயனுள்ள கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த எந்த ஒரு கேட்ஜெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த SOS கேட்ஜெட்டும் அந்த ஒரு ஜெட் இன்ஜினும் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.